உடனே துரியோதனம் பார்த்தான், வேலைக்காரனை கூப்பிட்டான். பாஷ காவக்காரனே அவனுக்கு பிரார்த்திக்காமின்னு சொல்றது. விதுரன் என்னைக்குமே நமக்கு விரோதி, பாண்டவாளுடைய கட்சி பேசுறவன், அதனால அவன் இது மாதிரி பேசினான். நீ போய் நசாஸ்மாகம் விருத்திகாம சதைவான் நாள், எப்போதும் நாம் மேல காரணத்துல இஷ்டம் இல்லை விதுரனுக்கு, இப்படிதான் தோணும். போக்கிரிகளுக்கு நல்லவாள் சொல்ற சொல்லு தவறாக தோணும், அதை அப்படி வாங்குவான். இங்கிருந்து நீ பரப்படுதுன்னு அந்த பிரார்த்திகாமியை கூப்பிட்டு துரியோதனன் சொல்றான். தேவி பாண்டவோ ஜாதசத்ரு பூர்வம் பிராதரஸ்தோ ராஜபுத்ரி. நீ போய் பிடிச்சி இழுத்துனுவான்னு சொன்னான் பிரார்த்திகாமியை கூப்பிட்டு துரியோதனன். அவன் இங்க இருந்து சம்பளம் வாங்குறவன் என்ன பண்ணுவான் சரின்னு போனான். போன உடனே அம்மா இது மாதிரி சூதாட்டத்துல உங்களை ஜெயிச்சாச்சு, பிடிச்சி அழிச்சுன்னு வர சொல்றான் ராஜா. துரியோதனன் நீங்க வரணும், இல்ல அவனா நான் பிடிச்சி இழுத்துன்னு போகணும்னு சொன்னான். உடனே என்ன நடந்தது சொல்லுன்னு கேட்டாள். அவள் பதற்றத்தை அடையாம கேட்கிற அழகா பாருங்க. அஷடா இருந்தா வாயிலையும் மயத்திலையும் அடிச்சுக்கிண்டு ஊரை கூட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கட்டி என்னெல்லாம் ஒன்னா பண்ணிவிடுவேன். இப்படிலாம் பண்ணல, என்ன நடந்தது சொல்லுவோம். நடந்ததை அப்படியே சொல்றார். அம்மா சூதாட்டத்துல ஜங்கமம் ஸ்தாபனம் எல்லாத்தையும் நீத்து நிச்சயம் ஆடினது உங்களுக்கு தெரியும். அப்படி ஆடி கடைசியில பொருள் இல்லாமல் போனதும் என்ன பண்ணினார் தெரியுமா? நெஸ்தா பூர்வம் பிராதரஸ்தேன ராஜ்யா. சகதேவனை வைத்து ஆடி தோல்வி அடைந்தார், நகுரனை வைத்து ஆடி தோல்வி அடைந்தார், பின்பு அர்ஜுனனை வைத்தார், பின்பு பீமனை வைத்தார். அதற்கு பிறகு யாரை வைத்தார்னா தன்னை வைத்து ஆடினார். ஸ்வயஞ்சாத்மா தன்னை வச்சு ஆடினார். அதற்கு பிறகு தோமசோ ராஜபுத்திரி உங்களை வச்சு ஆடினார். போய் சொல்லு, அங்க சபையில போய் சொல்லு, என்ன முதல்ல வச்சாரா தன்னை முதல்ல வச்சாரான்னு கேட்டுவிட்டு, என்ன முதல்ல வைக்காம தன்னை வித்த பிறகு என்ன விற்க அவருக்கு ரைட் இல்லைன்னு சொன்னேன்னு சொல்லுவோம். நாளா தன்னை எப்போ வித்துனுட்டாரோ அவருக்கு அப்புறம் தன்னை வித்தவனுக்கு அப்புறம் பொருள், அது பொருள் இல்லாத போதுதான் தன்னை விற்கலாம். பொருள் இல்லாத போது தன்னை வித்த பிறகு என் பொருளை சொல்ல அவருக்கு பொருளே கிடையாது. என்ன வித்தது ரைட் இல்லை, அதோட கூட நான் பீமாதிகளுக்கும் நான் மனைவி, பிறருடைய சொத்தையும் விற்க அவருக்கு ரைட் இல்லை. இத போய் அங்க போய் சொல்லுவோம். காணலாம் பராஜைஷி ஆத்மானமகவானுமாம் நயசூசஜா போய் கேளு முதல்ல யார வச்சு ஆடினார்னு. என்ன முதல்ல வச்சு ஆடி இருக்கிற பட்சத்துல நீ வந்து அழிச்சுன்னு போ, நான் கதறிண்டு வரேன். இல்ல அவனா என்ன அழிச்சுன்னு போக ரைட் இல்லை, போய் காட்டேன்னு சொல்லுவார்.